அதனுடைய 10வது வசனம், கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய்? எது உன்னை கலங்க வைத்துக் கொண்டிருக்கிறது? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய கலக்கங்களை எல்லாம் மாற்றி உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையை ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்த போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். உங்க நெருக்கடியான சூழ்நிலைகள், வெளியே சொல்ல முடியாத காரியங்கள், கவலைகள், வருத்தங்கள், வேதனைகள் அனைத்தும் உங்களை விட்டு மாறப்போகிறது. கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை ஆண்டவர் தரப்போகிறார். உங்களை கலங்க வைத்துக் கொண்டிருக்கிற காரியம் எது? பயம் உங்களை கலங்க வைத்துக் கொண்டிருக்கிறதா? பொருளாதார நெருக்கடி உங்களை கலங்க வைத்துக் கொண்டிருக்கிறதா? பிள்ளைகளை நான் எப்படி கரை சேர்ப்பேன்? பிள்ளைகளுக்கு இன்னும் எதிர்காலம் அமையவில்லையே என்கிற சூழ்நிலை உங்களை கலங்க வைத்துக் கொண்டிருக்கிறதா? கடன் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதை அடைப்பதற்கு என்னிடத்திலே பணம் இல்லை, நான் என்ன செய்வது என்கிற சூழ்நிலை உங்களை கலங்க வைத்துக் கொண்டிருக்கிறதா? எனக்கு ஒரு வேலை கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய வழக்கிலே உங்களுக்கு யுத்தம் செய்வதற்கு யாரும் இல்லையே என்று நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? வழக்காடுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னுடைய வழக்குகளை எல்லாம் ஆண்டவர் கையில் எடுத்து ஆண்டவர் நடத்த போகிறார். என்னுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே என்று நீ கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஏசப்பா உங்க கலக்கத்தை மாற்ற போகிறார். அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை கலக்கி கொண்டிருக்கலாம். இந்த கலக்கத்திலிருந்து எப்படி நான் வெளியே வருவது? ஒவ்வொரு நாளும் இந்த காரியம் என்னை கலங்க வைத்துக் கொண்டிருக்கிறதே, நான் என்ன செய்வது? இதிலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவது? என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் அநேக நிந்தைகள், அநேக அவமானங்கள், அநேக பாடுகள் என்னால் சுமக்க முடியல. எல்லாம் என் தலைக்கு மேலாக நின்று கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்வது? ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உனக்கு உதவி செய்வேன். நான் உனக்கு துணையாயிருப்பேன். உன் கலக்கங்களை மாற்றுவேன். இனி நீ கலங்காதபடிக்கு உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் நன்மை செய்ய போகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ கலங்குவதில்லை, இனி நீ கலக்கம் அடைவதில்லை. கலங்க வைக்கிற கிரியைகளை கர்த்தர் உன்னை விட்டு முற்றிலுமாய் அகற்ற போகிறார். உடைய கலக்கங்களை மாற்றி உங்களுடைய முகத்துல சந்தோஷமும் உங்க இருதயத்துல சமாதானத்தையும் ஆண்டவர் தரப்போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் கலங்கி போயிருக்கலாம். நான் என்ன செய்வது? ஆண்டவரே, எனக்கு யாரு இருக்கா? எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று இக்கட்டான சூழ்நிலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய கலக்கங்களை மாற்றி அவங்களுக்கு நன்மை செய்ய போகிற நல்ல தெய்வக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.